அன்பு அனைவருக்கும். இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்டுனே இருக்கீங்க. மோர் தென் ஒரு 4 மந்த்தாக நிறைய பேர் இந்த கேள்வி என்கிட்ட கேட்டுனே இருக்கீங்க. என்னென்னா, நான் ஒருத்தர் மேலே அன்பு செலுத்துகிறேன், பட்டு அவங்க திருப்பி என் மேலே அன்பு செலுத்த மாட்டேன்றாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னுடைய அன்பு பியூர் அன்பு. என்னுடைய அன்புன்றது அவங்களுக்கு நான் கொடுக்கும்போது ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. மாறாக அவர்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அது ஒரு விதமான கஷ்டத்தை கொடுத்துடுது. ராத்திரி தூங்கத்துக்கு லேட் ஆகுது. ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக வருது. ரொம்ப இம்பேலன்ஸாக ஃபீல் பண்ணுறேன். அப்போ என் மேலே என்ன தப்புன்னு நிறைய பேர் கேட்டுங்கிறீங்க. இது ஜென்ரலாக சிற்றின்பம் அப்படிங்கிற விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நடக்கிற விஷயமா இருக்கும். பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்பு செலுத்துறீங்க, தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பு நீங்கள் எதற்காக செலுத்துறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த அன்பை நீங்கள் ஒரு காரணத்திற்காக செலுத்தும் போது, எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நீங்கள் அன்பு செலுத்தும் போது அந்த அன்பு நிச்சயமாக ரிஜெக்ட் ஆகும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பு செலுத்துவது அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் அன்பு செலுத்துறீங்க அப்படின்னா அந்த அன்பு எங்கே இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் நீங்கள் அன்பு செலுத்தும்போது ஒரு பெண் மேலேயோ, இல்லாட்டி ஒரு ஆண் மேலேயோ, இல்லாட்டி ஒரு சின்ன விலங்கு மேலேயோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தின் மேலேயோ நீங்கள் எதிர்பார்த்து ஒரு அன்பு செலுத்துனீங்கன்னா அந்த அன்பு கண்டிப்பாக ரிஜெக்ட் செய்யப்படும். ஏன்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கையில் டிஃபால்ட்டாகவே ஆண்களுக்கு அன்பு செலுத்தக்கூடிய தன்மை அது மிக மிக அதிகம். பயங்கரமாக அந்த அன்புன்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரவாகமாக பொங்கும். எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் அன்பு அப்படின்னு சொல்லலாம். அன்புக்கு இதுதான் லிமிட்டு, 55%, 100% அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பர்சன்டேஜங்கிறது இல்லைங்க. ஆண் பொறுத்த வரையும் இந்த அன்புன்றது என்ன கேட்டால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் அன்பை செலுத்தக்கூடிய தன்மைங்கிறது ஆணுக்கு இருக்குது. அதன் காரணமாக தான் இந்த ஆண் காதலிக்கும் போது காதலி மேலே ரொம்ப அதிகமாக அன்பை கொடுத்துட்டு அந்த அன்பே அந்த காதலிக்கு ஒரு மாதிரி தெவிட்ட ஆரம்பிச்சிடும். அட என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணே நினைக்கிற அளவுக்கு அந்த விஷயம் மாறிடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு விஷயம் சொல்லிடலாம். இந்த அன்பு அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்காது. நீங்கள் அன்பை எதிர்பார்த்து கொடுக்கும்போது கண்டிப்பாக மன உளைச்சலை கொடுக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்கள் லவர் இருக்காங்க, அவங்க மேலே அன்பு செலுத்துறீங்கன்னா அந்த அன்புன்றது எப்படி கேட்டால் ஒரு மெச்சூர்ட் அன்பாக இருக்கணும். புரியுதுங்களா? இந்த அன்பு செலுத்துகிற அப்படின்ற பேரில் 24/7 அவங்கள நீங்கள் கேர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் டார்ச்சர் பண்ணுறீங்க. இதுதான் எங்கள் மிகப்பெரிய பிரச்சனையே. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, அதாவது கேர்ள்ஸே என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய லவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இங்கே ஆண் மேலே தவறு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தவறு கிடையாது. ஆனால் இது ஒரு புரிதல் இல்லாத நிலை, அவ்வளோதான். அப்போது ஆண் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அன்பு நீங்கள் லிமிட்டாக கொடுங்க, தேவைக்கு மட்டும் கொடுங்க. நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த தயிர் சாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கர்ட் ரைஸ். அந்த கர்ட் ரைஸ்லேயே இந்த மாதுளம்பழம், திராட்சை, அன்னாசி பழம், ஆப்பிள், இதெல்லாம் ஃப்ரூட்ஸ் கலந்து தயிர் கொஞ்சம் திக்காக, நாட்டு பசும்பாலில் செஞ்ச தயிரை திக்காக, சாதத்தை கொஞ்சம் குழைவாக வடித்து ஆற வச்சு அதை தயிர் சாதம் பண்ணி தருவாங்க சில ஹோட்டல்ஸில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு 200 ரூபா, 250 ரூபா, 300 ரூபா இருக்கும் அந்த தயிர் சாதமே. ஏன்னு கேட்டால் அதில் போடுற அந்த ஃப்ரூட்ஸோடைய ரேட்டுங்கிறது அதிகம்ன்றதுனால. இப்போது இந்த தயிர் சாதம் உங்களுக்கு பிடிக்கும். நான் என்ன பண்ணுறேன், உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஹோட்டலில் மத்தியான நேரத்தில் உங்களுக்கு நல்லா பசி இருக்கும்போது வாங்கி தரேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ஃபுல் பிளேட்டை கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. தேவைப்பட்டால் இன்னொரு பிளேட் கொடுத்தாலும் கண்டிப்பாக சாப்பிட்ருவீங்க. ஏன்னு கேட்டால் மத்தியான நேரம் வெயில் ஒரு பக்கம், ரொம்ப பசிக்குது. அந்த நேரத்தில் அந்த தயிர் சாதத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தா டெஃபினெட்லி 2 பிளேட்டை நீங்கள் நிச்சயமாக சாப்பிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு
இன்றைக்கி வாங்கி கொடுத்த மாதிரியே மறுநாளும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். தொடர்ந்து ஒரு 7 days, தொடர்ந்து ஒரு 10 days வாங்கி கொடுக்குறேன். இதில் சில நேரங்களில் உங்களுக்கு பசி இருக்கும்போது நீங்கள் சாப்பிட்ருவீங்க, உங்களுக்கு பசி இல்லாத போது நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. 2வது விஷயம், ஏற்கனவே நீங்கள் வீட்டில் சாப்பிட்டீங்க, திருப்பி நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தா உங்களால் சாப்பிட முடியாது. அப்போது நான் ஒரு 10 நாள், ஒரு 15 நாள், ஒரு 30 நாள் தொடர்ந்து நான் உங்களுக்கு அந்த தயிர் சாதத்தை வாங்கி கொடுத்துட்டே இருந்தால் 3 விஷயம் நடக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களுக்கு அந்த தயிர் சாதத்தின் மேலே வெறுப்பு வரும். செகண்டு, அந்த தயிர் சாதத்தை வாங்கி கொடுக்குற ஏன் மேலே வெறுப்பு வந்துடும். 3rd விஷயம், நீங்கள் தயிர் சாதம் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணத்தையும் விட்டுருவீங்க. இதே தயிர் சாதம் தான் இங்கே அன்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது அன்பு என்பதை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக லிமிட்டாக கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அது அவங்களுக்கு ரீச் ஆகும். 25% அன்பு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல 25% கொடுத்தா போதுமானது இல்லையா, 20% கொடுத்தா போதுமானது. ஆனால் 25% கொடுக்க வேண்டிய இடத்துல 80% கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அன்பு நிராகரிக்கப்படும். சொல்கிறீங்க இல்லையா, அன்பு கொடுத்தா ஏற்றுக்க மாட்டேன்றாங்க, அன்பு கொடுத்தா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது அன்பு கொடுத்தா தவறு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு வேண்டாம் அந்நேரம் பார்த்து அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு உங்கள் மேலே கோபம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு உங்களை தவிர அன்பு செலுத்துவதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு பெண் இருக்காங்கன்னா அந்த பெண்ணிற்கு உங்களை தவிர்த்து அன்பு செலுத்துவதற்கு அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயோ, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயோ, அவங்க நெய்பர்ஹுட்லேயோ, அவங்களுடைய கொலீக்லேயோ, அவங்களுடைய சர்க்கிள்லேயோ, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேயோ கண்டிப்பாக நபர்கள் இருப்பாங்க. அப்போது அத்தனை பேர்கிட்டேருந்து ஆல்ரெடி அன்பை ரிசீவ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா அது எக்ஸஸாக கொடுக்குற மாதிரி கணக்கும். அப்போது அந்த எக்ஸஸ் அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்றாக இருக்கும். ஸோ இன்னொன்று, தேவைக்கு மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டு மற்றபடி அமைதியாக விட்டுறணும். ஆனால் என்ன சரிங்க கேட்டால் 24/7 ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் உங்கள் அன்பை நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீங்க அப்படின்னா அவங்க கேட்டால் அந்த இடத்துல அந்த அன்புங்கிறது தேவையில்லாத ஒரு விஷயம் மாறி போயிடும். இந்த பதிவை நான் ஏன் பதிவு பண்ணுறேன்னு கேட்டால் நிறைய பேர் என்கிட்ட ஃபோனில் கேட்டுன்னு இருக்கீங்க இந்த விஷயத்த. ஸோ நான் ஃபோன்லேயும் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதை ஒரு பதிவை போடும்போது கண்டிப்பாக எல்லாேருக்கும் இந்த பதிவை பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டிங்கிறது கிடைக்கும். ஏன்னா மேபி இந்த கேள்விங்கிறது நீங்கள் என்கிட்ட கேட்க ரெடியாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ நான் பதில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை ஃபுல்லாக கேளுங்க. நான் சொல்லக்கூடிய கான்செப்டுங்கிறது உங்களுக்கு புரியும். அளவுக்கு மீறினா அமிர்தமோ நஞ்சு தான். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெச்சூரிட்டியாக, லெவலில், லிமிட்டில் கரெக்டாக இருந்தால் அதே போதுமானது. இந்த பதிவை மீண்டும் ஒரு முறை முழுசாக கேளுங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.